ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சிதம்பரமில் இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் ரொம்ப நாளாக கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அது எந்த ட்ரெயின்னா மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர். நீங்கள் எல்லாருமே கமெண்டில் வந்து ஒரு 2 மந்த்ஸாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் எனக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை போகிறதுக்கு நான் எந்த ட்ரெயினை சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹைதராபாத் டு கன்னியாகுமரி வீக்லி எக்ஸ்பிரஸை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெயின் சிதம்பரத்துக்கு எப்போவுமே 3:10க்கு வந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வருது, இருந்தாலும் பரவாயில்ல. 5 மணிக்குள்ளே மயிலாடுதுறை போனாலே போதும். நம்ம சோழன் என்ட்ரியை பாருங்கள், மாஸ் என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் மக்களை ஒட்டுமொத்த மேல்நிலை மக்களோட ஒரு பொக்கிஷம் மாதிரி. எல்லாருமே இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் மட்டும்தான் எப்போவுமே கூட்டமாக போயிட்டுருக்கும். அது நார்மல் வீக் டேஸாக இருக்கட்டும், இல்லை வீக்கெண்ட் டேஸாக இருக்கட்டும், இல்லை ஃபெஸ்டிவல் டேஸாக இருக்கட்டும், எப்போ வேணாலும் சரி, எப்போவுமே கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் சோழனில் எவ்வளோ கூட்டம் இருக்கும், இங்கே எவ்வளோ பேர் ஏறுறாங்க இறங்குறாங்கன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ட்ரெயினுக்கு 2 ஸ்லீப்பரை கூட ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 அண்டர்சர்வ்டை சேர்க்கலாம். ஏன்னா வந்து எப்போவுமே அண்டர்சர்வ்டு வந்து நிரம்பி வழியும் இந்த ட்ரெயினில். இந்த ட்ரெயினை திருச்சியிலேருந்து எடுத்து தஞ்சாவூர் வர்றதுக்குள்ளேயே வந்து ட்ரெயின் ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் எல்லோரும் தொங்கிட்டு தான் போவாங்க. நான் இப்போ காமிக்கிற பாருங்கள் லாஸ்ட் அண்டர்சர்வ்டில் எப்படி இருக்குன்னு. ஏர்லி மார்னிங் சென்னை டு திருச்சி டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு கிளம்புற வண்டி இது தான். அந்த சோழன் சூப்பர் ஃபாஸ்ட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். இதே அளவு கூட்டம் அப்படியே இருக்கும். அதுக்கு குறையாமல் இந்த ட்ரெயின்லேயும் இருக்கும் கைஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி. இந்த ட்ரெயின் வந்து சென்னை டு மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸோட தான் ரேக் ஷேரிங் பண்ணுது. ரொம்ப டிமாண்டடாக ஓடி இருக்க ஒரே ட்ரெயின் இதான் கைஸ் நம்ம டெல்டாவில். இந்த ட்ரெயினோட கூட்டத்தை குறைக்கிறதுக்கு தான் இப்போ சென்னை டு திருச்சி, திருச்சி டு சென்னை வந்து ஒரு இன்டர்சிட்டி விட்டுருக்காங்க இல்லையா. அந்த இன்டர்சிட்டி வந்து ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்லேருந்து இப்போ பெர்மனன்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரெயினுக்கு இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்தது கம்மி தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இதை விட கூட்டம் இருக்குங்க இந்த வண்டியில். அதனால தான் நான் ஒரு சில டைம் இந்த ட்ரெயினில் வரலான்னு நினப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் இதை நினச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு ட்ரெயினோ பஸ்ஸோ மாறி போயிடுவேன். இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பரில் புக் பண்ணாலும் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஏசியில் புக் பண்ணாலும் டிக்கெட் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் ஏசி சீட்டர் இருக்குது, அதில் புக் பண்ணாலும் அதுலேயும் கிடைக்கல. அதனால் நம்ம எப்போவுமே எல்லா ட்ரெயின்லேயும் வந்து அண்டர்சர்வ்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் ஹைதராபாத் டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்லேயும் நம்ம அண்டர்சர்வ்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம் கனெக்ட் பண்ணி வர்றதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம். இந்த ட்ரெயின் திருப்பதியும் கனெக்ட் பண்ணுது, அதனால் கூட்டம் கண்டிப்பாக கூட தான் இருக்கும். பார்த்தீங்களா கூட்டத்தை நம்ம சோழன் எக்ஸ்பிரஸில். நம்ம சோழன் எக்ஸ்பிரஸோட கலெக்ஷனை எந்த வண்டியாலையும் அடிச்சிக்கவே முடியாது கைஸ். எந்த வண்டியிலையாச்சும் நீங்கள் எந்த அளவுக்கு கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பேர் ஏறுறதுக்காக நிற்கிறாங்க, ஆனால் ஏற முடியல. ஃபுல் ஜாம் பேக்கில் போயிட்டுருக்குது ட்ரெயின். திருச்சி டு சென்னை இந்த சோழன் எக்ஸ்பிரஸில் எப்படியும் வந்து விழுப்புரமில் வந்து முக்கால்வாசி பேர் இறங்கிடுவாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு, தாம்பரமில் இறங்கிட்டாங்கன்னா அப்புறம் ஃப்ரீயாக போயிடும். திருச்சி சோழனில் தஞ்சாவூரில் இறங்கிடுவாங்க. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத் இருந்து கும்பகோணம், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி வழி கன்னியாகுமரி வரை செல்லும். நடுநிலை ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். ஹைதராபாத் டு கன்னியாகுமரி வீக்லி எக்ஸ்பிரஸ் நம்ம சிதம்பரமுக்கு ஈவினிங் 3:51 வந்து ரீச் ஆகிருக்குது. இந்த ட்ரெயினில் நம்ம சிதம்பரம்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஒரு ஷார்ட்டஸ்ட் ஜர்னி தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி பேசஞ்சரில் ட்ராவல் பண்ண போகிறோம். மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் மயிலாடுதுறையிலேருந்து ஈவினிங் 5:10க்கு எடுப்பாங்க. இன்னும் எந்த பிளாட்ஃபார்ம் தெரியல, போய் தான் கேட்கணும் கைஸ். மேக்ஸிமம் பிளாட்ஃபார்ம் 1 இல்லைன்னா 2 தான் இருக்கும். ஏன்னா இந்த 2 பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் திருவள்ளூர் லைனோட கனெக்டரில் இருக்குது. மற்ற 3, 4, 5 இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே கும்பகோணம், தஞ்சாவூர் லைனில் கனெக்டரில் இருக்குது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் ஓரளவுக்கு பரவாயில்ல கைஸ். ஸ்டாண்டிங்கில் போயிடலாம். ஸ்டாண்டிங்கில் நிற்கிறதுக்கு இடம் இருக்குது. எப்படியாச்சும் நின்றுக்கிட்டே மயிலாடுதுறை போயிடுவோம். 3:53க்கு நம்ம சிதம்பரம்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த ட்ரெயினுக்கு மயிலாடுதுறையில் ஷெட்யூல்டு டைம் 4:23 தான். கரெக்டான டைமுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இடையில சீர்காழியோ இல்லை வைத்தீஸ்வரன் கோயிலோ எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. டேரெக்டாக மயிலாடுதுறை தான். சிதம்பரம் டு மயிலாடுதுறை எந்த ட்ரெயின் நான் ஸ்டாப்பாக போனாலும் 1/2 ஹவருக்குள்ளே போயிடும். அதனால் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் மயிலாடுதுறைக்கு மினிமம் 5 மினிட்ஸ் டிலேயில் தான் போகும்.
இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:36 ஆகுது. ஒரு 13 நிமிஷம் டிலேவோட நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வந்திருக்குன்னா, இந்த ட்ரெயினுக்கு வந்து வேக் 9 போட்டிருக்காங்க லோக்கோ. வேக் 9 லோக்கோ வந்து கூஸ் ட்ரெயினுக்குள்ள லோக்கோ. அந்த லோக்கோ வந்து இந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கு போட்டிருக்காங்க. 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போச்சு. நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ்க்கு மாதிரி வேப் 7ஓ இல்லை வேப் 5ஓ போட்டிருந்தாங்கன்னா 110 km/hல வேகமாக வந்திருக்கும். எப்படியும் ஏர்லியாக வந்து ரீச் ஆகிருக்கும் மயிலாடுதுறைக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரெயின் வந்து 5:10க்கு தான் டிபார்ச்சர், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எப்போதும் போல் நம்ம 2 ட்ரெயினுக்கும் சேர்த்து டேரெக்ட் டிக்கெட் எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சரில் நம்ம மயிலாடுதுறையிலேருந்து பேராவூரணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:40 ஆகுது. இப்போ டிபார்ச்சர் ஆகிற ட்ரெயின் வந்து மயிலாடுதுறை டு வேளாங்கண்ணி பேசஞ்சர். இப்போ May 20, 2026 இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே அந்த ட்ரெயின் தான் இது. இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையிலேருந்து பேரளம், திருநள்ளாறு, காரைக்கால், நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி போய் ரீச் ஆகும். வேளாங்கண்ணிக்கு இந்த ட்ரெயின் ஈவினிங் 7 மணிக்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ரெயின் வந்து இப்போ மயிலாடுதுறையிலேருந்து 2வது பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்ப போகுது. நம்ம காரைக்குடி பேசஞ்சரும் 2வது பிளாட்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்போ வண்டியை சென்ட் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு தெரியல. இந்த நியூ பேசஞ்சர் ட்ரெயினுக்கு எந்த ட்ரெயினோட கோச்சை கொடுத்துருக்காங்கன்னா, தாம்பரம்லேருந்து வேளாங்கண்ணிக்கும் வேளாங்கண்ணிலேருந்து தாம்பரம்க்கும் ரன் ஆகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட கோச்சை கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினோட ஏசி கோச்சஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். ஸ்லீப்பரும் அண்டர்சர்வ்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை வரைக்கும் ரன் ஆகும்போது காலையில் மயிலாடுதுறை வந்ததுக்கப்புறமா மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக ரன் ஆகும். அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக ரன் ஆகிட்டு ஈவினிங் மயிலாடுதுறை டு மைசூரு எக்ஸ்பிரஸாக கிளம்பி போகும். அதில் நான் தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் அண்டர்சர்வ்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நான் ஸ்லீப்பரில் உட்காந்து வந்திருக்கேன். இந்த ட்ரெயினோட கோச்சை பார்த்தோன்னே அதுதான் ஞாபகம் வந்துச்சு. பேரலல் டிபார்ச்சர் கைஸ், நம்ம மயிலாடுதுறை டு வேளாங்கண்ணி பேசஞ்சரும் ஹைதராபாத் டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸும் ஒன்றா கிளம்பி போயிட்டுருக்குது. வேளாங்கண்ணி பேசஞ்சர் லெஃப்ட் சைடு போயிட்டு திருவாரூர் லைன் எடுத்துரும். நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரைட் சைடு போயிட்டு கும்பகோணம் தஞ்சாவூர் லைன் எடுத்துரும். 2 ட்ரெயினுமே 2 டைரெக்ஷனில் போயிட்டுருக்குது. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் நான் பேரலல் டிபார்ச்சரே பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி இந்த மெயின் லைனில் அதிகமாக வீக்லி ட்ரெயின்ஸ் தான் இருக்குது. டெய்லி ட்ரெயின்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஹைதராபாத் டு கன்னியாகுமரி தேர்ஸ்டே மட்டும், அப்புறம் புதுச்சேரி டு கன்னியாகுமரி சண்டே மட்டும், காச்சிகுடா டு மதுரை ஸ்பெஷல் டியூஸ்டே மட்டும். அதை வந்து இப்போ தூத்துக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெர்மனன்ட் ட்ரெயினாக மாற்றிட்டாங்க. திருப்பதி டு ராமேஸ்வரம் ட்ரைவீக்லி எக்ஸ்பிரஸை இப்போ 4 டேஸாக மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெயின் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து தனித்தனி வீடியோவாக போட்டிருப்போம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹைதராபாத், கன்னியாகுமரி, காச்சிகுடா, தூத்துக்குடி, நியூ ஜல்பைகுரி, திருச்சிராப்பள்ளி, சார்லப்பள்ளி, நாகர்கோவில் இது எல்லாமே வந்து லாங் ட்ரெயின்ஸு. இதை வந்து டெய்லி ட்ரெயினாக மாற்ற முடியாது. சதர்ன் ரயில்வேஸ், நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, புதுச்சேரி டு கன்னியாகுமரி வீக்லி எக்ஸ்பிரஸ் சண்டே மட்டும் ரன் ஆகுதில்ல, அதை மட்டும் டெய்லி ரன் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரெயினும் இந்த கன்னியாகுமரி வீக்லி எக்ஸ்பிரஸோட அதே டைமிங் தான். அந்த ட்ரெயின் டெய்லி ட்ரெயினாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரெயினில் வந்து ஃப்ரைடே வந்தால் இந்த மயிலாடுதுறை காரைக்குடி பேசஞ்சரை பிடிக்க முடியும். அதே மாதிரி மயிலாடுதுறை டு வேளாங்கண்ணி பேசஞ்சருக்கும் அந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டியாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் அந்த ட்ரெயினை மட்டும் டெய்லி ட்ரெயினாக மாற்றுங்க. மெயின் லைன் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6-2-3-1 மன்சூர் எக்ஸ்பிரஸ் கடலூர் போர்ட் இருந்து தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கேரளா, பெங்களூரு வழி மன்சூர் வரை செல்லும். சரியான நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வண்டி நடைமேடை 5:17 வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ தான் நம்ம மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சரை சண்டிங் பண்ணி பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. இந்த ட்ரெயினோட டிபார்ச்சர் 5:10, வெறும் 10 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. 5:10க்கு டிபார்ச்சர்னால் அந்த வேளாங்கண்ணி பேசஞ்சர் கிளம்பி போனதுக்கப்புறமா ஒரு 4:50 போல் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். 5 மணிக்கு கொண்டு வராங்க, வெறும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நிறைய பேருக்கு தெரில இந்த ட்ரெயின் எங்கே வரும்னு. பிளாட்ஃபார்ம் 2வா 3யான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 2 தானே அப்புறம் சொன்னேன். இந்த காரைக்குடி பேசஞ்சரை ஒரு 4:50 இல்லைன்னா 4:55க்கு சண்டிங் பண்ணி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் பேசஞ்சர்ஸுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கரெக்டாக ஏறிடலாம். ட்ரெயினை கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியாமல் எல்லோரும் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக இனிமேல் கொண்டு வந்துடுங்க. இந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு டே ரன் பண்ணும்போது மட்டும் LHP கோச் கொடுத்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஆனால் அடுத்த நாளே ஐசிஎஃப்பாக மாற்றிட்டாங்க. அதில் என்னென்னா ஒரு சில கோச்சு நல்லாயிருக்கு, ஒரு சில கோச்சு ரொம்ப பழசாக இருக்குது. இதெல்லாமே 2008 மேனுஃபேக்சர் பண்ண கோச்சஸ்ஸு. நம்ம இருக்கிறதுல நல்லதாக பார்த்து ஏறுவோம். இன்னும் டோர்லாம் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் ஏறணும். நம்ம மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் WDP 4D அந்த டீசல் இன்ஜினில் தான் ரன் ஆக போகுது. ஏன்னா இன்னும் பட்டுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் இன்னும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபுல்லாக முடியலை. வர ஜூன் எண்டு இல்லைன்னா ஜூலைக்குள்ளே கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க.
இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:10 ஆயிடுச்சு. இப்போ நம்ம மயிலாடுதுறையிலேருந்து கிளம்ப போகிறோம். ட்ரெயினும் கிளம்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க மயிலாடுதுறையிலேருந்து இந்த ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். மன்சூரு எக்ஸ்பிரஸ் கடலூர் போர்ட் से तंजावुर तिरुचिरापल्ली सेलम बैंगलोर सिटी मार्ग से चलकर मंसूरू तक ही समय पर चल रही है। प्लेटफॉर्म क्रमांक 5 पर 17:45 यूनाइटेड टू ट्रेन नंबर 4th பிளாட்ஃபார்மில் நிற்கிது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் தான் மயிலாடுதுறை டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர். அந்த ட்ரெயினை இங்கே மயிலாடுதுறையிலேருந்து 6:05க்கு எடுப்பாங்க. நான் அதுலேயுமே முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கேன். விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சரில் வந்துட்டு அப்புறம் இந்த பேசஞ்சரில் போவேன். இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையிலேருந்து ஆடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், பூதலூர் வழியாக திருச்சி போகும். ஒரு சூப்பரான ஈவினிங் டிபார்ச்சர் கைஸ். எனக்கு ஒன்று தோணுச்சு கைஸ், அந்த திருச்சி பேசஞ்சர் 6:05க்கு, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பேசஞ்சர் ஒன்று இருக்குது, அது வந்து 6:15க்கு. அதே மாதிரி இந்த மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சரும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே மயிலாடுதுறையிலேருந்து டிபார்ச்சர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸில் வந்து கூட அந்த ட்ரெயினை பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி விழுப்புரம் டு மயிலாடுதுறை பேசஞ்சரில் வரவங்களும் பிடிச்சிக்கலாம். ஏன்னா மயிலாடுதுறைக்கு அந்த ட்ரெயின் 5:55க்கு தான் வரும். இந்த ட்ரெயினை ஈவினிங் 6 மணிக்கு மயிலாடுதுறையில் டிபார்ச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், சீர்காழியிலேருந்து வரவங்க இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வந்த மாதிரி வீக்லி ட்ரெயின்ஸ் இருக்கிற அன்றைக்கி தான் வர முடியும். இப்போ மண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேலாம் வந்து இந்த மாதிரி வீக்லி ட்ரெயின்ஸ் கிடையாது. அன்றைக்கெலாம் வந்தாங்கன்னா வந்து இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. அதனால் இந்த ட்ரெயின் டைமிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ட்ரெயின் வந்து காரைக்குடிக்கு 9:55 தான் ஷெட்யூல் டைம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்லாக் டைம் கொடுத்து. ஆனால் இந்த ட்ரெயின் 8:55க்கே காரைக்குடி போய் ரீச் ஆயிடுது. 1 ஹவர் ஃபுல்லாக ஸ்லாக் டைம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 1 ஹவரை டிபார்ச்சர் டைம்லேருந்து கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ 5:10க்கு டிபார்ச்சர்னால் ஒரு 6:10 வைக்கலாம். 6:10க்கு இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பிச்சுன்னா 7 மணிக்கு திருவாரூர், 8 மணிக்கு பட்டுக்கோட்டை, 9 மணிக்கெல்லாம் காரைக்குடி போய் ரீச் ஆயிரும். தயவு செஞ்சு ஷெடியூலை இப்போ நான் சொன்ன மாதிரி மாற்றினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பீப்புள்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கே வந்து மயிலாடுதுறையில் ஒரு 4-5 கோச் தான் ஃபுல்லாச்சே தவிர மற்ற கோச்செல்லாம் சும்மா தான் கிடந்துச்சு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணியிருக்க கோச்சில் ஒரு 2-3 பேர் தான் உட்காந்துருக்கோம் மொத்தமாகவே. என்ன ரீசன்னா இவ்வளோ ஏர்லியாக ஈவினிங் 5:10க்கே கிளம்புது, அதுதான் ரீசன். ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றவங்க இந்த ட்ரெயினை பிடிக்கவே முடியாது. இந்த ட்ரெயினை ஈவினிங் 6:10 டிபார்ச்சர் கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே இந்த ட்ரெயினில் வந்து வர முடியும். அதனால் இந்த ட்ரெயினோட டைமிங்கை ஈவினிங் 6:10 மாற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் காரைக்குடியிலேருந்து மயிலாடுதுறை வர ட்ரெயின் காலையில் 6 மணிக்கு கிளம்புது, அது ஓகே தான். இந்த ட்ரெயினுக்கு தான் பிரச்சனை. இந்த ட்ரெயினை வந்து ஈவினிங் 6 மணியாவோ இல்லை 6:10 மாற்றினா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக 5:30க்கு நம்ம பேரளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு வெளியே போகும்போது காமிக்கிறேன் பேரளம் டு காரைக்கால் நியூ ரயில்வே லைனை. இந்த லைனை மட்டும்தான் வேகமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. மீட்டர் கேஜ் லைன்லேருந்து ப்ராட் கேஜாக மாற்றி வித் எலக்ட்ரிஃபிகேஷனோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மே 20ஆம் தேதியிலேருந்து இந்த லைன் ஓப்பன் ஆகி மயிலாடுதுறையிலேருந்து காரைக்காலுக்கும் வேளாங்கண்ணிக்கும் நியூ பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் விட்டுருக்காங்க. அப்புறம் தாம்பரம் டு காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸை இந்த பேரளம் காரைக்கால் லைனில் வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த ட்ரெயின் திருவாரூர் போகாது. இதுதாங்க பேரளம்லேருந்து திருநள்ளாறு காரைக்கால் போகிற நியூ ரயில்வே லைனு. பேரளம் ஜங்ஷன்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பிரிஞ்சிடும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா திருவாரூர் லைனு. அஞ்சு 44க்கு நம்ம நன்னிலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம்.
இந்த இடத்துல இந்த ட்ரெயினில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நான் இருக்கிற இந்த 3வது கோச்சில் எந்த சார்ஜிங் போட்டுமே ஒர்க் ஆகலை கைஸ். நான் கொஞ்சம் நேரம் ஃபோனுக்கு சார்ஜ் போடலான்னு போட்டு பார்த்தா ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லா போர்ட்லேயும் போட்டு பார்த்தேன், ஏறவே இல்லை கைஸ். இதுக்கு தான் நான் எப்போவுமே சேஃப்டிக்கு வந்து பவர் பேங்கில் 100% சார்ஜ் போட்டு வச்சுக்குவேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் பவர் பேங்கில் எடுத்து சார்ஜ் போட்டுக்குவேன். இந்த 3rd கோச் மட்டும்தான் கொஞ்சம் ஷைனிங்காக இருந்துச்சு, அதனால தான் அந்த கோச்சில் ஏறினேன். ஆனால் அதில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. நீங்களும் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, பவர் பேங்க் வந்து மறக்காமல் கொண்டு போங்க. இப்போ நம்ம திருவாரூர் ஜங்ஷனுக்குள்ளே அரைவாயிட்டிருக்கோம். திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை டைரெக்ஷனில் போகிற எல்லா ட்ரெயினுமே வந்து 4th இல்லைன்னா 5th பிளாட்ஃபார்ம் தான் வரும். அங்கே எப்படி மயிலாடுதுறையில் திருவாரூர் டைரெக்ஷனுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 1, 2 சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து 4th, 5th. மற்ற 1, 2, 3 இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து தஞ்சாவூர் லைனுக்கு போயிடும். நம்ம ட்ரெயின் 4th பிளாட்ஃபார்மில் 5:57க்கு கரெக்டாக ஆன் டைமில் வந்து ரீச் பண்ணியிருக்குது. இங்கேருந்து 6 மணிக்கு எடுப்பாங்க. 6 மணி தாங்க எப்போவுமே பெர்ஃபெக்டான டைமிங். ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு வந்து ட்ரெயின் ஏறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே திருவாரூர்லேருந்து இந்த ட்ரெயினுக்கு நிறைய பேர் வந்து ஏறியிருக்காங்க. இதே கான்செப்ட் தான் மயிலாடுதுறைக்கும். மயிலாடுதுறையிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கு டிபார்ச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரெயினே விடாமல் இருந்தாங்க. ஒரு பேசஞ்சர் தான் நல்லாயிட்டு இருந்துச்சு. திருவாரூர் டு காரைக்குடி காலையில் 6 மணிக்கு, காரைக்குடி டு திருவாரூர் ஈவினிங் 6 மணிக்கு. அப்புறம் இப்போ ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கரெக்டான டைமிங் கூட தெரியல. டைமிங் வந்து கரெக்டாக எல்லாம் போட்டிருக்காங்க. காலையில் காரைக்குடி டு மயிலாடுதுறை அது ஓகே. இதுதான் வந்து டைமிங் பிரச்சனையாக இருக்குது. திருவாரூர்லேருந்து இப்போ நம்ம கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பியாச்சு. திருவாரூருக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் நடுவில் தான் 6 ஸ்டாப்பிங் இருக்குது. மாங்குடி, மாவூர் ரோடு, திருநெல்லிக்காவல், அலட்டம்பாடி, அம்மனூர், அப்புறம் வந்து மணாலி, இந்த 6 ஸ்டாப்பிங் இருக்குது. அதுக்கப்புறம் தான் திருத்துறைப்பூண்டி போகும். திருவாரூருக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் நடுவில் மட்டும்தான் இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வந்து 5 கிலோமீட்ரு, 2 கிலோமீட்ரு, 3 கிலோமீட்ரு, அப்புறம் 6 கிலோமீட்ரு இந்த மாதிரி பக்கத்துலேயே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ரைட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போகுது பார்த்தீங்களா, அதுதான் நீடாமங்கலம் வழியாக தஞ்சாவூர் போகிற லைனு. அப்புறம் நீடாமங்கலம் வழியாக மன்னார்குடியும் போகலாம். நம்ம மண்ணை எக்ஸ்பிரஸ் வந்து இது வழியாக நீடாமங்கலம் போய் மன்னார்குடி போகும். நம்ம இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு டைவெர்ட் ஆகிட்டோம். இதுதான் நம்ம காரைக்குடி லைனு. நான் திருவாரூருக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் நடுவில் திருநெல்லிக்காவல் மட்டும்தான் கவர் பண்ண போகிறேன். அதான் வந்து டபுள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷனு. என்னால் எந்திரிச்சு போக முடியல கைஸ், அவ்வளோ டயர்டாக இருக்குது. கன்னியாகுமரி வண்டியில் உட்காந்து வந்திருந்தால் கூட டயர்டு தெரிஞ்சிருக்காது. இவ்வளோ லக்கேஜ் வச்சுட்டு நின்றுட்டு வந்தனால தான் டயர்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்க மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சருக்கு தான் நிறைய கிராசிங்ஸ் வரும் இனிமேல். பட்டுக்கோட்டையிலேருந்து 5:30 கிளம்புற திருவாரூர் பேசஞ்சரு, அப்புறம் காரைக்குடியிலேருந்து 6 மணிக்கு கிளம்புற திருவாரூர் பேசஞ்சரு, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம்லேருந்து 4 மணிக்கு கிளம்புற தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த எல்லா ட்ரெயினுமே இந்த ட்ரெயினுக்கு தான் கிராசிங்காக வரும். அதனால தான் இவ்வளோ ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க போல கைஸ். ஆனால் அப்படி இருந்துமே 8:45க்கே போயிருக்கு. எப்போச்சும் தான் வந்து 9 மணி 9:07க்கு போயிருக்குது. நம்ம பட்டுக்கோட்டை டு காரைக்குடி பேசஞ்சர் திருநெல்லிக்காவில் தான் கிராசிங் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்க்கலாம் எங்கே வருதுன்னு. திருநெல்லிக்காவலுக்கு நம்ம 6:24க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி இந்த செக்ஷனில் இந்த திருநெல்லிக்காவல் இந்த ஸ்டேஷன் மட்டும்தான் கிராசிங் ஸ்டேஷனு. மற்ற 5 ஸ்டேஷனுமே சிங்கிள் பிளாட்ஃபார்ம் உள்ள ஸ்டேஷனு. அது எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் வரும். பட்டுக்கோட்டை டு காரைக்குடி பேசஞ்சருக்கு திருநெல்லிக்காவலில் ஷெட்யூல் டைம் 6:35 தான். ஒரு 10 நிமிஷம் அந்த ட்ரெயின் கிராசிங்காக நின்று தான் ஆகணும் கைஸ். காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர் அதினாப்பட்டினம்லாம் கிராசிங் வருமா, அப்போ தான் கோ பேசஞ்சர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து பட்டுக்கோட்டையில் கிராசிங் வருமாங்க. டோட்டலாக 3 கிராசிங்ஸ் இந்த ட்ரெயினுக்கு. அதனால் டைமிங் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த லைன் டபுள் லைனாக மாற்றினதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் ஆகும். இன்னும் தஞ்சாவூர் டு விழுப்புரம் லைனே டபுள் லைனாக மாற்றலை, இதை மாற்றுவாங்களான்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு அதை தான் மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் தான் இதை மாற்றுவாங்க. நம்ம பட்டுக்கோட்டை டு திருவாரூர் பேசஞ்சர் வந்து இப்போ திருநெல்லிக்காவலுக்குள்ளே என்ட்ராக போகுது. அந்த ட்ரெயின் வந்து நம்ம ட்ரெயின் மாதிரி ஐசிஎஃப் கிடையாது. முன்னாடி ப்ளூ கலரில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஓடும், அதை பார்த்துருக்கீங்களா? அதுதான் டெமோ ட்ரெயின். அது வந்து டீசலில் தான் ரன் ஆகும். அந்த ட்ரெயினே இந்த மாதிரி ஐசிஎஃப் கோச்சை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் கைஸ். ஏன்னா இந்த டெமோ ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மி தான் கைஸ், ஒரு 90 தான் போகும். பட்டுக்கோட்டை டு திருவாரூர் பேசஞ்சர் இப்போ 6:39க்கு தான் அரைவாயிருக்குது. நம்ம திருநெல்லிக்காவலுக்கு 6:24க்கு வந்தோம். ஆன் டைமில் தான் வந்தோம். ஆன் டைமில் வந்து 6:39 ஆயிடுச்சு. எப்போதுமே மெயின் லைன்லேயும் சரி, இந்த ஈஸ்ட் டெல்டா லைன்லேயும் சரி, கிராசிங்னால தாங்க லேட் ஆகிறது. மற்றபடி நார்மலாலாம் லேட் ஆகாது இந்த லைனில். அந்த டெமோ ட்ரெயின் வந்து கிளம்பி போயிடுச்சு. இன்னும் நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுக்கல. இனிமேல் தான் அந்த ட்ரெயின் வெளில போனதுக்கப்புறம் தான் சிக்னல் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் வர 3 ஸ்டேஷன்ஸ் லெஃப்ட் சைடில் தான் வரும். அதனால் நான் லெஃப்ட் சைடு போகல கைஸ். அதனால் திருத்துறைப்பூண்டியில் பார்க்கலாம்.
திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு நம்ம கரெக்டாக 7:02க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அந்த கிராசிங்னால தான் கொஞ்சம் லேட்டு. இன்னும் அடுத்து 2 கிராசிங் இருக்குது. எவ்வளோ லேட்டாக போகுதுன்னு தெரியல. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் மட்டும்தான் அடுத்தடுத்து ஸ்பீடை பிக்கப் பண்ணி டிலேயை குறைக்க முடியும். ஆனால் பேசஞ்சர் ட்ரெயினில் அப்படி குறைக்க முடியாது. என்ன டிலே இருக்கோ கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. முத்துப்பேட்டையில் வந்து நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவர் தான் வந்து அதிகமாக என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது, இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. இன்றைக்கி நம்ம அதுக்காகவே முத்துப்பேட்டையில் வந்து லெஃப்ட் சைடு போய் அவரை மீட் பண்ண போகிறோம். ஏன்னா முத்துப்பேட்டை வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்மில் ஸ்டேஷன் தான். முத்துப்பேட்டையில் வந்து கண்டிப்பாக வந்து கிராசிங் ஸ்டேஷனாக மாற்றலாம். அவங்க நினச்சா மாற்றலாம், ஆனால் மாற்றவே இல்லை கைஸ். இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ லேட்டாக கிளம்பி இந்த ட்ரெயினுக்கு வர்றதுக்கு காரணமே வந்து அவர் சொன்னதுனால தான். இல்லைனா நான் இன்றைக்கி வந்து சோழன்லேயோ இல்லை வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்லேயோ தஞ்சாவூர் போயிருப்பேன். சரி, அப்புறம் அவரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தார். நம்மளும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதே இல்லை, இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணி பார்க்கலான்னு தான் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயினில் காரைக்குடி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறதில்ல, நம்ம பேராவணி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். சிதம்பரம்லேருந்து டேரெக்ட் டிக்கெட் எடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சிதம்பரம்லேருந்து பேராவணிக்கு டேரெக்ட் டிக்கெட்டு இந்த பேசஞ்சரோட சேர்த்து 80 ரூபா கைஸ். எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வந்து நம்ம தாம்பரம் டு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸில் வந்து வெறும் 90 ரூபா தான் கைஸ். இதில் எப்படி 80 ரூபா வந்துச்சுன்னா, அந்த கன்னியாகுமரி வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி உள்ளது, அதனால தான் வந்து கொஞ்சம் காசு கூட வந்துருச்சு. இல்லைன்னா ஒரு 60-70க்குள்ளே தான் வந்திருக்கும். எனக்கு டேரெக்ட் டிக்கெட் வேணாம், நீங்கள் வந்து அமௌண்ட் என்ன குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா சிதம்பரம்லேருந்து மயிலாடுதுறைக்கு 30 ரூபா தான் டிக்கெட்டு தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வந்துட்டு திரும்ப டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். மயிலாடுதுறை டு பேராவூர்னி 35 ரூபா, டோட்டலாக 65 ரூபா மினிமம் காசில் வரலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நான் எடுத்த மாதிரி டேரெக்ட் டிக்கெட் எடுத்துக்கலாம். டேரெக்ட் டிக்கெட்டில் ஒரு 15 ரூபா கூட வந்திருக்கு. முத்துப்பேட்டையில் ஒரு மெயின்லைன் என்ட்ரி ஃபாஸ்ட்டாக என்ட்ராகி வந்துகிட்ருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து ஃபாலோவரை மீட் பண்ண போகிறோம். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவரையும் கண்டுபிடிக்கணும். முத்துப்பேட்டை வந்து குட்டியாக சிங்கிள் பிளாட்ஃபார்மில் ஒரு அழகான ஸ்டேஷன் கைஸ். டே டைமில் இந்த ஸ்டேஷனை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நைட்டில் தான் அந்தளவுக்கு தெரியல, லைட்டிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. முத்துப்பேட்டைக்கு அப்புறம் இந்த பேசஞ்சர் ஸ்பீடாக போகும். ஏன்னா முத்துப்பேட்டைக்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்த ஷாப்பிங் வந்து 5 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. முத்துப்பேட்டையிலேருந்து நம்ம 7:26க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். கடைசியாக இப்போ தாங்க அவரை பார்க்குறேன். அந்த ரெட் அண்ட் ஒயிட் செக்குடு ஷர்ட் போட்டிருக்காருல, அவர் தாங்க. அவர் நேம் வந்து ஹரிகணேஷ். நம்மளை பார்க்குறதுக்காகவே வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு வந்து 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எனக்காக வந்ததுக்கு. நீங்கள் எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நல்ல சப்போர்ட்டிவான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சா தான் நம்ம வந்து க்ரோ ஆக முடியும். எனக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் முத்துப்பேட்டையிலேருந்து ஹரிகணேஷ், அப்புறம் நம்ம பேராவணிலேருந்து முகமது நயீப் ப்ரோ, அப்புறம் பரமக்குடியிலேருந்து டேனியல்னு ஒருத்தர். இவங்க 3 பேரும் வந்து என்னை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனாலேயே இவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களாம் வந்து நமக்கு யாருனே தெரியாதவங்களாக இருந்தாலும் இவங்க வந்து நம்ம வீடியோஸை பார்த்து நம்ம வீடியோஸை பிடிச்சி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, அந்த வகையில் வந்து இவங்களை வந்து பாராட்டலாம். அப்புறம் பேராவணிலேருந்து முகமது நயீப் ப்ரோ சொன்னேன்ல, அவங்களும் வந்து என்னை வந்து மீட் பண்ணுறதா சொன்னாங்க. பேராவணி திருவிழாவில் வந்து ஏப்ரலில் மீட் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் அப்போ வந்து சரியான கூட்டம்னால அவரை வந்து பார்க்க முடியல. ப்ரோ உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் ப்ரோ அடுத்த ஜேர்னியில். அடுத்து பேராவணிலேருந்தோ இல்லை பேராவணி வழியாக ஜேர்னி பண்ணால் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் வந்து வாங்க மீட் பண்ணலாம். அப்புறம் டேனியல் ப்ரோவை தான் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் வந்து பரமக்குடி. நம்ம எப்போவாச்சும் ராமேஸ்வரம் போனோன்னா அவருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் வந்து அவர் வந்தாருன்னா மீட் பண்ணலாம். இந்த மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் எவ்வளோ மெமரிஸை கொண்டு வருது பார்த்தீங்களா. இது உண்மையிலேயே ஒரு லக்கி ட்ரெயின் தான் எனக்கு. இந்த ட்ரெயினோட டைமிங்கை மட்டும் 6 மணியாக சேஞ்ச் பண்ணாங்கன்னா எப்போவுமே இதுலேயே வந்துடலாம். என்ன பண்ணுறது, சேஞ்ச் பண்ணல. தஞ்சாவூர் வழியாக பஸ்ஸில் வந்தோன்னா 8 ஹவர்ஸ் ஆகுது கைஸ் பேராவணிக்கு. இன்றைக்கி பார்த்திங்களா 3:50 கிளம்பி நம்ம வந்து 7:50க்கே வந்து பேராவணி ரீச் ஆக போகிறோம். 7:50 இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு, 8:15 ஆயிரும். ஜஸ்ட் 4.5 to 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து சிதம்பரம்லேருந்து பேராவணி வந்து ரீச் பண்ண முடியுது இந்த ட்ரெயின் மூலமாக. என்னைய மாதிரி எவ்வளோ பேர் விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறையிலேருந்து இந்த சைடு வரவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு மாற்றினாங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அதிராம்பட்டினமில் இருக்கோம். நம்ம அதிராம்பட்டினம்க்கு வந்து 7:36க்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:46 ஆகுது. இவ்வளோ நேரமாக நம்ம எந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இப்போ வருது பார்த்திங்களா காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர், இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த லைன் சிங்கிள் லைனாக போச்சு கைஸ். இல்லைன்னா வந்து டபுள் லைனாக இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கும் இருக்கும், நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். இது எப்போ தான் டபுள் லைனை மாற்றுவாங்களோ தெரில. நம்ம பட்டுக்கோட்டைக்கு 8:04க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம ஈஸ்ட் டெல்டா கிங் ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் கைஸ். பட்டுக்கோட்டைக்கு வந்து 7:50க்கு வந்து அரைவ் ஆயிடுச்சு. 8 மணிக்கு டிபார்ச்சர். நம்ம வரதுக்காக தான் அந்த ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. இப்போ தாங்க கைஸ் தெரியுது நம்ம ஈஸ்ட் டெல்டா லைனில் வந்து நிறைய ட்ரெயின்ஸ் விடாததுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இருக்கிற இந்த 3-4 ட்ரெயினுக்குள்ளேயே வந்து இவ்வளோ கிராசிங்கில் மாட்டி லேட் ஆகுது. இதில் எக்ஸ்ட்ரா வேறு விட்டால் அவ்வளோதான், அப்படியே கொலாப்ஸ் ஆகி நின்றுரும் கைஸ். இப்போ இந்த எல்லா ட்ரெயின்ஸும் இருக்க இதே நேரத்தில் வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரன் ஆகும். அந்த ட்ரெயின் வந்து திருவாரூர்லேருந்து நம்ம ட்ரெயினுக்கு பின்னாடி, அதாவது மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சருக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கும்.
அந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சரும் பாம்பன் எக்ஸ்பிரஸும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கிராசிங்லேயே மாட்டி மாட்டி ரொம்ப நேரம் ஆயிரும். 2 ட்ரெயினுக்குமே ரொம்ப லேட் ஆயிரும். திருவாரூர் பேசஞ்சருக்கும் பாம்பனுக்கும் ரொம்ப லேட் ஆயிரும். இதனால தான் இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் விடலை போல். ஒட்டங்காட்டுக்கு நம்ம 8:15க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு நிமிஷம் தான் டக்குன்னு எடுத்துடுவாங்க. அடுத்தது நம்ம டெஸ்டினேஷனான பேராவூரணி தான் கைஸ். இங்கேயே வந்து 8:15 ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம பேராவூரணிக்கு வந்து 8:24லேருந்து 8:25 ஆகும் கைஸ். ஒட்டங்காடு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சூப்பரான ஸ்டேஷனு. இங்கே வந்து மரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்டேஷனுக்குள்ளேயே. அதனால் ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். 8:16க்கு நம்ம ஒட்டங்காட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம பேராவூரணி தான் கைஸ். பாம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு வேளை லேட்டாக வந்துச்சுன்னா அந்த ட்ரெயின் வந்து நம்ம பேராவூரணியில் வந்து கிராசிங் வரும். ஒரு சில டைம் வந்து 20 நிமிஷம் லேட்டாக பேராவூரணி வந்திருக்கு. அந்த டைமில் வந்து இந்த மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சரும் பேராவூரணியில் வந்து மீட் ஆகும். ஒரு 32 நிமிஷம் டிலேவோட 8:23க்கு நம்ம பேராவூரணி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 3 கிராசிங்க்கு 10 நிமிஷம் அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு கைஸ். கிராசிங் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கும். நம்ம பேராவூரணியில் இந்த லைட்டிங்ஸை வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி அப்புறம் வந்து பிளாட்ஃபார்மை கொஞ்சம் நல்லா ரெனோவேட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஷெட்டு போட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு ஷெட் இருக்குது. அதுக்கப்புறமெல்லாம் ஷெட்டே இல்லை, ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் கிடக்குது. இன்றைக்கி வந்து நம்ம மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் ஜர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம பேராவூரணிக்கு அடுத்து இந்த ட்ரெயின் ஆயங்குடி, அறந்தாங்கி, வளரமாணிக்கம், பெரியக்கோட்டை, கண்டனூர், புதுவை இந்த 5 ஸ்டேஷனுக்கு அப்புறம் காரைக்குடி போய் ரீச் ஆகும். காரைக்குடிக்கு இன்றைக்கி எப்படியும் 9 மணிக்குள்ளே போய் ரீச் ஆயிரும். ஆனால் காரைக்குடியில் ஷெட்யூல் டைம் 9:55 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 1 ஹவரை வந்து இங்கே மயிலாடுதுறையில் குறைச்சா 6 மணிக்கு டிபார்ச்சர் கொடுக்கலாம். நம்ம மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் பேராவூரணிலேருந்து 8:25க்கு கிளம்பிருச்சு. இன்றைக்கி ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் ஜெர்னி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ட்ரெயின் ஜெர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள கோச்சில் மட்டும் தான் கூட்டம் இருக்குது. முன்னாடி வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பின்னாடி உள்ள கோச் தான் வந்து என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும். அதனால் அதில் ஏறிடுவாங்க. முன்னாடி வந்து ஒரு 3-4 கோச் வந்து ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்குது. இந்த ட்ரெயின் ஜெர்னி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டைம் கிடைக்கும்போது ட்ராவல் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.